அதே போல் அடுத்த ஆளுமை மிகச்சிறந்த பேராளுமையாக திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் நிறைந்த அறிவுடையவர். அதை என்ன சொல்ல, அதை சொல்வதற்கு எளிய முறையில் சொல்லக்கூடியவர், புரியக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடியவர். இந்த வகுப்பை எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக எடுத்து என்னை விட சிறந்த அலுவலர்களை உருவாக்குவதற்கு உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை உங்களிடம் தருகிறேன். நன்றி, வணக்கம். இதையெல்லாம் சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊருக்கு வந்தது, இங்கே வந்து என்னை வந்து வகுப்படுக்க நீங்களாம் கூட்டிகிட்டு வந்தது. நானும் உங்களை மாதிரி இந்த எக்ஸாமுக்கெலாம் படித்து அந்த எக்ஸாமில் என்னால் வெற்றி பெற முடியாமல் போனதுனால ஒரு சிறந்த வழக்கறிஞராக மாறி இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த சுரேஷ் சார் அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பார் செக்ரட்டரி அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புன்னு பார்த்திங்கன்னா மார்ச் ஆஃப் கிரிமினல் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தலைப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்னது மார்ச் ஆஃப் கிரிமினல் லா அப்படின்னு. இங்கே எவ்வளோ பேர் கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? சும்மா கைதுக்குங்க. கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, மற்ற எல்லாம் சிவில் சைடுன்னு நினைக்கிறேன். அப்போ என் கிளாஸ் உங்களுக்கு போர் அடிக்கலாம். அதாவது மார்ச் ஆஃப் கிரிமினல் லா அப்படின்னா இந்த கிரிமினல் லா வருகிற விதம், வந்து கொண்டிருக்கிற போக்கு. இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு தீர்ப்போடையே இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். 2017 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 50, சாமுவேல் ஜபக்கனி வெர்சஸ் ஸ்டேட் இப்படின்னு ஒரு தீர்ப்பு. 2017 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 50, சாமுவேல் ஜபக்கனி வெர்சஸ் ஸ்டேட். இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லோரும் நீங்கள் படித்து பார்க்கணும். நான் இந்த வகுப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஜஸ்டிஸ் தேவதாஸ்னு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இருந்தாங்க. அவங்க வந்து இந்த தீர்ப்பில் ஒன்று சொல்லுவாங்க, லா இஸ் எ லிவிங் ஆர்கானிசம். லா இஸ் எ லிவிங் ஆர்கானிசம். Judges and also lawyers should update themselves with the latest trend of law. Otherwise, the law will become dull subject. எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். Law is not a static. It is like organism. It grows day to day. நேற்று வரைக்கும் இருந்த ஒரு ப்ரப்போசிஷன் நாளைக்கு இருக்காது. உதாரணமாக TNPPDL ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட் வந்து உங்களுக்கு சிலபஸில் கூட இருக்கலாம், மைண்ட் ஆக்டில். அதில் ஒரு ப்ரப்போசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. எப்போனா 3 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் TNPPDL ஆக்டை பொறுத்தளவுக்கு 1-to-1 டிஸ்பியூட்டுக்கு இது பொருந்தாது. எனக்கும் ஜெரால்டு சாருக்கு இடையில் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையின் விளைவாக நான் ஜெரால்டு சாரோட பைக்கை உடச்சிட்டேன்னா அதுக்கு மிஸ்சீஃப் மட்டும்தான் போட முடியும், TNPPDL ஆக்ட் போட முடியாது. பிகாஸ் தி ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன் பிஹைண்ட் தி ஆக்ட் இஸ் to prevent the damages from the communal violence or mob attack. இதுதான் சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக அடுத்தடுத்த தீர்ப்புகள் மூலமாக இருந்துச்சு. ஒரு 1 வீக் முன்னாடி இந்த ப்ரப்போசிஷனில் ஒரு டைவர்ஜென்ட் வியூ வந்துச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் சொல்கிறாங்க, நோ 1-to-1 டிஸ்பியூட்டுக்கு இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எ ஸ்பெஷல் பெஞ்ச் வாஸ் கான்ஸ்டியூட்டட். that too before Madurai bench. மதுரையில் கம்ப்ரைசிங் 2 judges. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈவன் த டிஸ்பியூட் பிட்வீன் 1-to-1 வேர் தி TNPPDL ஆக்ட் வில் ஹாவ் அ ப்ளே அப்படின்ட்டாங்க. முதல்ல லோகு அலைஸ் லோகநாதன் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் எழுதியிருந்தாங்க. அந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணி சாம் ஸ்டாலின் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டு இங்கே நீதிபதியாக இருந்து போனவங்க சத்திகுமார் குரூப்னு அவங்க எழுதியிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் சந்திரசேகரன் எழுதியிருந்தாங்க. இது எல்லாமே ஒன் டே இட் ஹாஸ் பீன் ஓவர் சிம்ப்ளி.
பிகாஸ் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டிவிஷன் பெஞ்ச். மங்களநாதத்துறை வெர்சஸ் ஸ்டேட் இந்த ஜட்ஜ்மெண்ட் பேர். ஏன் இப்படி இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டை பார்க்கணுன்னா, இதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். உங்களோட அப்டேட் லெவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மங்களநாதத்துறை வெர்சஸ் ஸ்டேட் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிப்போர்ட்டே ஆகலை. ஏன்னா சொல்லியே ஒரு வாரம் தான் ஆகுது. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க ப்ரிலிமினரிக்கு இல்லைனா கூட மெயினில் இது சம்மந்தமாக ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டை வந்து ஜட்ஜஸ் மட்டும் கிடையாது, அஸ் அ லாயர்ஸ் we should update themselves, otherwise you will be set in out of profession. ஸோ இந்த அப்டேஷனை நீங்கள் வச்சுருந்தா தான் நீங்கள் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே அலைவாக இருக்கீங்கன்னு உங்களை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு ப்ரப்போசிஷனும் லாவோட அந்த கான்செப்டும் இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் as and when the society and time demands. ஸோ அதனால் நம்ம அப்டேஷனாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணிடுவோம் அங்கே போய். அதுபோக என்னென்ன ப்ரொவிஷன்ஸில் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ சொன்னேன் பாருங்கள், இந்த மங்களநாதத்துறை கேஸில் அந்த ஏர்லியாக இருந்த ப்ரப்போசிஷன் வந்து ஓவர்ரூல் ஆயிடுச்சு. அது மாதிரி இப்போ நம்ம 1 by 1 ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. 2023 1 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 1. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கம்பல்சரியாக அட்லீஸ்ட் ஹெட் நோட்டாவது நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா திஸ் ஜட்ஜ்மெண்ட் ஹேஸ் மேட் எ டயமேட்ரிக் டிபார்ச்சர். பெயிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சட்டேண்டர் குமார் அன்டில் வெர்சஸ் சிபிஐ. எழுதிக்கோங்க, சட்டேண்டர் குமார் அன்டில் வெர்சஸ் சிபிஐ. இதில் ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறீங்க சார்னு கேட்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக தி சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் டைரக்டட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு கன்சிடர் அண்ட் எனாக்ட் எ செப்பரேட் லா ஃபார் பெயில். பெயிலுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு எனாக்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் inconsistency among the various high courts with regard to bail consideration அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் செக்ஷன் 41A ஆஃப் சிஆர்பிசியை பற்றி ஹைலைட் பண்ணுறாங்க. செக்ஷன் 41A என்ன சொல்லுது, யாராவது சொல்லலாமே? என்ன வழக்குலாம் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை? The offences which prescribes is less than 7 years punishment. In those offences, arrest is not at all necessary. At that point of time, it is obligatory and mandatory on the part of the police officer to issue 41A notice. இது வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இது மேண்டேட்ரியா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துச்சு. எனக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் ஒரு கேஸில் பேசும்போது அது மேண்டேட்ரின்னு பேசும்போது அதை அக்செப்ட் பண்ணலை மதுரை ஹைகோர்ட். சப்சிக்வெண்ட்டாக அந்த என்னோடய கேஸுக்கு அப்புறமேட்டு ஒரு மாதத்தில் இந்த தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க 41A இஸ் அ மேண்டேட்ரி ஒன் அப்படின்னு. 41A ஆஃப் சிஆர்பிசி இஸ் மேண்டேட்ரி ஒன். சரி சார், இதை ஃபாலோ பண்ணலாம் என்ன பண்ண முடியும்? மேண்டேட்ரின்னு சொல்கிறீங்க. What is the consequences would follow if there is any non-compliance? நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஒரு கேஸில் போய் 41A அதாவது லெஸ் தென் 7 years பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள அஃபென்ஸில் there is non-compliance in section 41A of CRPC சொன்னீங்கன்னா that will be the best ground to set out the accused to enlarge on bail. அந்த ஒரு கிரவுண்டில் நீங்கள் அவரை பெயிலே கேட்கலாம். நான் சொல்லலை, இந்த சட்டேண்டர் குமார் அன்டில் கேஸில் சொல்கிறாங்க. 41A நான் கம்ப்ளைன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிலீஸிங் தி அக்யூஸ்ட் ஆன் பெயில். ஸோ இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக நான் அதை பார்க்குறேன். நாட் ஓன்லி 41A, செக்ஷன் 88 அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 88 என்ன சொல்லுது சிஆர்பிசியில்? 81 பாண்ட். சும்மா சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் இருந்துட்டு போகுது. 88 இப்போ ஒரு வழக்கில்
சார்ஜ் ஷீட் போட்டுறாங்க. அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. சார்ஜ் ஷீட்டை காக்னிசன்ஸ் எடுத்து கோர்ட்டு சம்மன் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த சம்மனை வாங்கி அவர் வர்றாரு. வரும்போது அவர் பெயில் எடுக்கணுமா இல்லை ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கணும் இன்சிஸ்ட் பண்ணணுமா, என்ன பண்ணணும்? ஏன்னா அவர் பெயிலே எடுக்கலை, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் அரெஸ்ட்டும் பண்ணலை, ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கலை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தி கோர்ட் கேன் ஆஸ்க் த பெட்டிஷனர் டு ப்ரொடியூஸ் பாண்ட் வித் சூரிட்டிஸ் ஆர் வித்தவுட் சூரிட்டிஸ் டு என்ஷூர் ஹிஸ் ஃப்யூச்சர் அப்பியரன்ஸ். அவ்வளோதான் 88 சொல்கிறாங்க. இந்த 88 பாண்டை வந்து வாங்கும்போது பெயிலை இன்சிஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. வைல் எக்ஸசைசிங் செக்ஷன் 88 ஆஃப் CRPC, தி கோர்ட் ஷுட் நாட் இன்சிஸ்ட் தி அக்யூஸ் டு கெட் ப்ரீ அரெஸ்ட் பெயில் அப்படின்றாங்க. ஒரு ஃபேமஸான கேஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், 2G கேஸ். 2G கேஸு டெல்லியில் ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டில் அதை ட்ரையல் நடத்தினாங்க. அந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷனை முடித்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சார்ஜ் ஷீட் போட்டோன்னே அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து சம்மன் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த சம்மனை வாங்கிக்கிட்டு அதில் நிறைய ஃபேமஸ் பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ்லாம் அக்யூஸ்டாக இருந்தாங்க. அவங்க போய் அப்பீர் ஆகிறாங்க. இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட், they were remanded into judicial custody. They were simply appearing before the court on summon. உடனே there was an outcry. இப்படி பண்ண முடியுமா? சம்மன் வாங்கியிருக்காங்க, duly they appeared. However, the judge remanded them into judicial custody. அப்போ இந்த சிச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு ஒரு பயங்கரமான, அது ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜு ஸ்டேட் வைடாக நிறையா லா ரிசர்ச்சர்ஸு, ஜட்ஜஸ்ஸு, இந்த லா ஃபீல்டில் உள்ளவங்க, அட்வொகேட்ஸ்லாம் பேசுகிறாங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணியிருக்கணும், அவங்கள ரிமாண்ட் பண்ணது சரியா தப்பான்னு. அப்போ ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அவங்க வந்து அட்வொகேட்டாக இருந்தாங்க. அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, டெஸ்டினி ஆஃப் 2G அப்படின்னு. அது 2011 CTCயில் அது ரிப்போர்ட் ஆகிருக்கும். அப்போ அவங்க எழுதும்போது செக்ஷன் 88 ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, தட் ஹாஸ் நாட் பீன் நோட்டிஸ்ட் பை தி கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ 88 இம்பார்ட்டன்ஸை பாருங்களேன். ஒரு வழக்கில் நம்ம சொல்கிறோம், எல்லா வழக்கிலையும் அரெஸ்ட் தேவையில்லைன்னு சொல்கிறோம். வாட் எவர் பி தி அஃபென்சஸ், நாட் ஓன்லி தி அஃபென்ஸ் விச் ப்ரெஸ்கிரைப்ஸ் less than 7 years, in all the offenses arrest is not mandatory one. Arrest is prerogative right of the investigation officer. கோர்ட்டு கூட சொல்ல முடியாது இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஃபார் தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், இன் அதர் வேர்ட்ஸ் IO, who should decide whether arrest is required or not. இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் அரெஸ்ட் தேவையான்னு பார்த்து அவங்க தான் பண்ணணும். அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கோர்ட்டு வந்து அவங்களை ரிமாண்ட் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும்னா 88 பாண்டு கொடுங்கன்னு கேட்கலாம். ஏன் பாண்டு கேட்கணும்? அவங்க இந்த ட்ரையலில் ப்ராப்பராக அப்பீர் ஆகிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக, வேறு எதுக்குமே இல்லை. ஈவன் வித் சூரிட்டிஸ் ஆர் வித்தவுட் சூரிட்டிஸ், இட் இஸ் அப் டு தி டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கன்சர்ன் ஜட்ஜ். சரியா? அதுக்கப்புறம் 436A இதே ஜட்ஜ்மெண்ட்டில் 436A ஆஃப் CRPC அதுவும் டிசைட் பண்ணுறாங்க. அதில் யாராவது படிங்களேன், 436A CRPC. அதாவது இந்த 436Aல 2 டேர்ம் விச் ஆர் அசியூமிங் மச் இம்பார்ட்டன்ஸ். ஒன்று அண்டர் ட்ரையல் பிரிசனரை பற்றி சொல்கிறாங்க. இன்னொன்று 1/2 ஆஃப் தி மேக்ஸிமம் சென்டென்ஸ் ப்ரெஸ்கிரைப்ட் இன் தி ஆக்ட். 1/2 ஆஃப் தி மேக்ஸிமம் சென்டென்ஸ். இந்த 2 டேர்ம் முக்கியம். அண்டர் ட்ரையல் பிரிசனர்னு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளிசிட்டாக 436Aல சொல்கிறாங்க. தென் வாட் தி சுப்ரீம் கோர்ட் சேஸ் ரீசென்ட்லி இன் சத்யேந்தர் குமார் கேஸ், 436A not only applies to the under trial prisoners but also it applies to the after trial prisoners, that is while dealing with appeal and also revision. அப்போவும் நீங்கள் இந்த சஸ்பென்ஷன் கேட்கும்போது இந்த 1/2 ஆஃப் தி மேக்ஸிமம் சென்டென்ஸ் அவங்க உள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னா தென் தி கோர்ட் ஷுட் மேண்டேட்டரிலி ரிலீஸிங் தெம் ஆன் பெயில். சரியா? இந்த 436Aவை எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ இன்டர்பிரிட்டேஷன். அந்த ஆக்டில் அந்த செக்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக அண்டர் ட்ரையல் பிரிசன் இருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் இன்டர்பிரட்டட் பை ஸ்டேட்டிங் தட் இட் அப்ளைஸ் டு தி
ஆஃப்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ், தட் இஸ் இன் அப்பீல் ஆர் ரிவிஷன். இது ஒரு முக்கியமான ஒரு எவால்வ்மெண்ட். இதுதான் மார்ச் ஆஃப் லா. அடுத்த கட்டத்துக்கு அந்த ப்ரொவிஷன் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஸோ இதை நான் ஒரு முக்கியமான தீர்ப்பாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த 436A சிஆர்பிசியில் சொல்லியிருக்க விஷயம், இது ஸ்பெஷல் ஆக்ட்டுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி அப்ளைஸ் டு தி ஐபிசி அஃபென்சஸ் பட் ஆல்சோ டு தி ஸ்பெஷல் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா, விக்டிமை பற்றி கண்டிப்பாக விக்டிமை பற்றி ஒரு கேள்வி இருக்கும். விக்டிம்னா யார், விக்டிமை பற்றி சிஆர்பிசியில் எந்த ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க? 2WA, சரியா? செக்ஷன் 2ல் டெஃபினிஷன் கிளாஸில் WAவை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. எந்த வருஷம் இந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சு? 2009. ஆர் யூ ஷியர்? 2009 வந்துச்சா? கரெக்டு தான். 2009 இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக விக்டிம்ன்றதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விக்டிமுக்கு டெஃபினிஷனே கிடையவே கிடையாது. இந்த விக்டிமோட பார்ட்டிசிபேட்டரி ரைட்ஸ் இன் அ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஆர் கிரிமினல் ட்ரையல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதோடு அவங்க they will be kept out of the scene. அதுதான் நார்மல் ஒரு சினோரியோவாக இருந்துச்சு. இப்போ இந்த டாக்ட்ரின் ஆஃப் விக்டிமாலஜி நம்ம பேசுகிறோம். விக்டிம்ஸ் ரைட்ஸ், விக்டிம்ஸ் ஷுட் பி ஹர்ட் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க எந்த லெவலில் இவங்களோட ரைட்ஸ் இருக்குது ஒரு கிரிமினல் கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணி விக்டிம்ஸ் ரைட்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஆசிஷ், அதாவது ஜக்ஜீத் சிங், JAGJEET, ஜக்ஜீத் சிங் வெர்சஸ் ஆசிஷ் மிஸ்ரா, 2022, வால்யூம் 9, சுப்ரீம் கோர்ட் கேசஸ், பேஜ் 321. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ஒரு டிபார்ச்சர் வந்திருக்கு இந்த விக்டிம்ஸ் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு. விக்டிம்ஸ் ஷால் ஹேவ் அன் ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி ஸ்டேஜஸ் ஆஃப் அ கிரிமினல் கேஸ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எழுதிக்கோங்க. விக்டிம் cannot be asked to wait till the commencement of trial for asserting his or her rights to participate in the proceedings. அடுத்து சொல்கிறது முக்கியமானது. victim has vested legal right. எழுதிக்கோங்க. victim has vested legal right to be heard at every step post the occurrence of an offense. எல்லா ஸ்டேஜ்லேயும் விக்டிமை வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், அவங்கள ஹியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரைட் கொடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் அவங்களுக்கு அப்படி ஒரு ரைட்டே இருக்காது. இப்போ நம்ம இந்த இன்டர்வியூனர் பெட்டிஷன் சொல்லி போடுறோம்ல, அந்த பெயிலோடு முடிச்சுக்குவோம். மற்றபடிக்கு அந்த டிஸ்சார்ஜ் போடும்போது கூட அந்த ப்ராசிக்யூஷன் தான் போய் அவங்க இது பண்ணுவாங்க. ஈவன் அட் எனி ஸ்டேஜ் ஆர் அட் எவ்ரி ஸ்டேஜ் தி விக்டிம் ஹேஸ் எ பார்ட்டிசிபேட்டரி ரைட் ஆல் ஓவர் தி ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மார்ச் ஆஃப் கிரிமினல் லா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விக்டிம். 2022 9 SCC பேஜ் 321 இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 319 CRPC, இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். யாராவது சொல்லுங்கள் 319 CRPC என்ன சொல்கிறாங்கன்னு. ஃபிட்னஸ் பாக்ஸில் சொன்னால் மட்டும்தான் சேர்க்க முடியுமா? வேறு ஸ்டேஜில் சேர்க்கலாமா? அப்படின்னா அது என்ன ஸ்டேஜில் சேர்க்கலாம்? இல்லை, ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. நான் கேட்குறேன் என் சந்தேகத்தை. அப்படி இல்லாமல் சேர்க்க முடியாதா? சொல்ல மாட்டாங்க, சொல்லலை. இன்குவைரின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. யூ ஹாவ் டு டிஸ்டிங்யூஷ் தி மீனிங்ஸ் பிட்வீன் இன்குவைரி அண்ட் என்கொயரி.
இன்கொயரினா செக்ஷன் 2G நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 2G ஆஃப் சிஆர்பிசி. அதில் தான் இன்கொயரினா என்னன்னு சொல்கிறாங்க. இன்கொயரினா என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் பை எ ஜட்ஜ். என்கொயரி அப்படின்றது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் அ ஜட்ஜ். என்கொயரி ENQUIRY அப்பார்ட் ஃப்ரம் ஜட்ஜ் ஹூஎவர் கண்டக்ட்ஸ், அதுக்கு பேர் என்கொயரி. போலீஸ் பண்ணாலும் சரி, RDO பண்ணாலும் சரி, அதெல்லாம் என்கொயரி. இஃப் ஜட்ஜ் ஹோல்ட்ஸ் எனி ப்ரொசீடிங்ஸ், இஃப் ஜட்ஜ் என்கொயர் சம்படினா தட் இஸ் டு பி கால்ட் அஸ் இன்கொயரி 2G. இந்த 2G சமயத்தில் கூட டூரிங் இன்கொயரி, அது எப்போ வரும் சார்னு கேட்கணும். என்னை பார்த்துறீங்க, அது என்ன ஸ்டேஜ் சார் ஒரு கோர்ட்டில் அப்படின்னு எனக்கு கேட்கணும். எப்போ வரும் இன்கொயரினா? வெரி குட். ட்ரையலுக்கு முன்னாடி, சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ். சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் போடுறாங்கல்ல, கோர்ட்டு காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. காக்னிசன்ஸ் எடுத்துலேருந்து பிஃபோர் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் இன் பிட்வீன் டைம் இருக்கு பாருங்கள், அதுக்கு பேர் தான் இன்கொயரி. நீங்கள் 2G எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இது என்ன சொல்ல வர்றாங்க, எந்த ப்ரொசீடிங்ஸ் அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு குழப்பமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்கொயரின்றது ஆஃப்டர் ஃபைலிங் சார்ஜ் ஷீட், இன் அதர் வேர்ட்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் காக்னிசன்ஸ், பிஃபோர் ஃப்ரேமிங் சார்ஜஸ், தி பீரியட் இன் பிட்வீன் டு பி கால்ட் அஸ் இன்கொயரி. அந்த ஸ்டேஜில் கூட ஜட்ஜு பார்த்து இதில் வந்து இன்னொரு நபருக்கு எதிராக எவிடன்ஸ் இருக்குன்னு நினச்சாங்கன்னா, தி ஜட்ஜ் கேன் இன்வோக் செக்ஷன் 319 CRPC டு ஆட் தட் பர்சன் அஸ் அக்யூஸ்ட். சரியா? இந்த 319 CRPC வந்து திஸ் செக்ஷன் அஸ்யூம்ஸ் மோர் சிக்னிஃபிகன்ஸ் இன் கிரிமினல் லா. ஏன் அப்படின்னா, 2 டைம் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க, 5 ஜட்ஜஸ் பெஞ்சு 2 டைம்ஸ். எனக்கு தெரிஞ்சு சிஆர்பிசியில் வேறு எந்த செக்ஷனுக்கும் 2 முறை சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு கான்ஸ்டியூட் பண்ணதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஹவவர் தி பர்டிகுலர் ப்ரொவிஷன் நேம்லி 319 ஃபார் விச் 2 times கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வாஸ் கான்ஸ்டியூட்டட். 1 ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஹர்தீப் சிங் 2014 3 SCC பேஜ் நம்பர் 92. இன்னொரு இப்போ ரீசெண்டாகவும் கான்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க. நீங்களாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு தெரியல, அந்த யூடியூப்பில் ஜஸ்டிஸ் நாகமுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த கேஸில் அமிக்கஸ் குறியாக இருப்பாங்க. சுக்பால் சிங் காய்ரா அப்படின்னு ஒரு கேஸு, சுக்பால் சிங் காய்ரா அப்படின்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அது எப்போ ரிப்போர்ட் ஆகிருக்குன்னா 2023 1 MLJ கிரிமினல் பேஜ் 91. 2023 1 MLJ கிரிமினல் பேஜ் 91. இந்த நான் சொல்கிற அந்த 319 இருக்கு பாருங்கள், இதை மட்டும் நல்லா என்னை கவனிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசண்டாக போன மாதம் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க. அதனால் இதிலேருந்து கேள்வி வர்றதுக்கு தர் இஸ் மோஸ்ட் லைக்லிஹுட். சரியா? இந்த 319 என்ன சொல்கிறாங்கன்னா, 319 எப்போ எக்ஸசைஸ் பண்ணலான்னா, அவர் சார் சொன்ன மாதிரி பெட்டியில் ஏறி சாச்சி சொன்னால், ஈவன் த ஸ்டேஜ் நேம்லி இன்கொயரி, அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எ நியூ பர்சன் ஆர் எ பர்சன் ஹூ ஹேஸ் நாட் பீன் அரரைட் அஸ் அக்யூஸ்ட் கேன் பி ஆடட் அஸ் அக்யூஸ்ட். சரியா? இதுதான் பாயிண்ட்டு. இப்படி ஒருத்தர் அக்யூஸ்டை ஆக்கணும் அப்படின்னா வாட் இஸ் ரெக்வயர்ட், வாட் மச் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் ரெக்வயர்ட்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் மச் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு அரே எ பர்சன் அஸ் அக்யூஸ்ட்? சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒருத்தர் மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் வேணுமா? எவிடன்ஸ் வந்து பிரைமா ஃபேசியாக இருந்தால் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 319 இன்வோக் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, எழுதிக்கோங்க, மோர் தென் பிரைமா ஃபேசி கேஸ் இஸ் ரெக்வயர்ட். மோர் தென் பிரைமா ஃபேசி கேஸ் இஸ் ரெக்வயர்ட்
to exercise the power under section 319 CRPC. Not only more than prima facie case, but also strong and cogent evidence வேணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. strong and cogent evidence. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நபரை ஒரு குற்ற வழக்கில் குற்றவாளியாக பின்னாடி சேர்க்க முடியும். எஃப்ஐஆரில் பேர் இருக்காது, சார்ஜ் ஷீட்டில் பேர் இருக்காது, இன்கொயரி ஸ்டேஜ்லேயும் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. சீஃப் சொல்லுவாங்க, சீஃப் சொல்லும்போது கேஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5 அக்யூஸ்ட் இருப்பாங்க, 6வது ஒருத்தர் பேரை சொல்லுவாங்க சீஃபில். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எவிடன்ஸ் மீன்ஸ் வாட்? எவிடன்ஸ்னால் என்ன? என்னென்னலாம் சேர்ந்தது எவிடன்ஸ்? சீஃபு, கிராஸு, ரீஎக்ஸாமினேஷன். கரெக்டா? சீஃபு, கிராஸு, ரீஎக்ஸாமினேஷன். In respect of 319 CRPC, chief alone to be considered as evidence. Chiefல மட்டும் சொன்னா போதும். That particular witness is not expected to be subjected to cross examination. Chiefல சொன்னா போதும், அவதை வச்சுக்கிட்டு சேர்த்துடலாம். பட் that evidence should be strong and cogent evidence-ஆ இருக்கணும். Moreover, it should be more than prima facie case-ஆ இருக்கணும். இதுதான் அதோட எவிடென்ஷியரி வேல்யூ டிகிரி லெவல். இப்போ ட்ரையல், இந்த அதாவது ஒரு கிரிமினல் ட்ரையல் எப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, இதை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஹர்தீப் சிங் கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இப்போ இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாட் இஸ் மீன் பை ட்ரையல்? ட்ரையல்னால் என்னென்னு டெஃபினிஷன் இருக்கா? நம்ம சொல்லுவோம், எங்கள் சார் ட்ரையல் நடத்திட்டு இருக்காங்க, சிவில்லையும் சொல்லுவாங்க ட்ரையல் இன்னைக்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ட்ரையல்னா? ஹவு டு வி டிஃபைன் இட்? இஸ் தேர் எனி டெஃபினிஷன் அவைலபிள் இன் கோர்ட்? இருக்கா? கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. அப்போ ட்ரையல்னால் என்னன்னு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல. என்ன உங்களோட வியூ என்ன சொல்லுங்கள்? வாட் இஸ் மீன் பை ட்ரையல்? என்ன மேடம்? ஓகே, சூப்பர். வேறு? ட்ரையல் இஸ் நத்திங் பட் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ட்ரையல் இஸ் நத்திங் பட் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் இன் அ ஜுடிஷியல் ப்ரொசீடிங். இதுதான் ஒரு கிரிமினல் ட்ரையல் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும், இது ஒரு கேள்வி. நிறையா நீதிமன்றங்களில் நிறையா விஷயத்தை அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகும், அங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு இந்த ஹர்தீப் சிங் கேஸில். 2014 3 SCC பேஜ் 92 எழுதிட்டீங்க. இதில் தான் ஒரு கிரிமினல் ட்ரையல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும்னு சொல்கிறாங்க. கிரிமினல் ட்ரையல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, த டே ஆன் விச் தி சார்ஜஸ் ஆர் ஃப்ரேம்டு. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் இருக்கு பாருங்கள், அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ட்ரையல். எப்போ முடியும்னா, த டே ஆன் விச் தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட். இதுதான் ஒரு கிரிமினல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகி ஒரு கிரிமினல் ட்ரையல் முடியுது. இதுதான் ஹர்தீப் சிங் கேஸில் சொன்ன விஷயம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சார் 319 ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இருக்குது, அதில் சொல்லாத விஷயம் புதுசாக என்ன சார் இன்னொரு பெஞ்சு சொல்லுச்சு அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை ஒரு கிரிமினல் ட்ரையல் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு. இப்போ 319 பவரை இன்வோக் பண்ணணும்னா எந்த ஸ்டேஜில் இன்வோக் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம். எல்லோரும் சொல்லிட்டாங்க பிஃபோர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் சார், கோர்ட்டுக்கு பவர் இருக்குனாங்க. இப்போ 311 இருக்குல்ல, 311 CRPCலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீகால் ஆஃப் விட்னஸஸ். அது பிஃபோர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தி கோர்ட் கேன் சம்மன் எனி ஒன் ஆஸ் அ விட்னஸ், ரைட்? சேம் லைக்வைஸ் இந்த 319 பிஃபோர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த சுக்பால் சிங் காயிரா கேஸ் சொன்னேன் பாருங்கள், 2023 சப்சிக்வெண்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் அக்யூட்டல்னா பிஃபோர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் 390 should have been exercised. இன் கேஸ் ஆஃப் கன்விக்ஷன்னா, கன்விக்ஷன் கொடுக்குற டேட்டுக்கும் சென்டென்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற டேட்டுக்கும் இடையில ஒரு நாள் இருக்குது பாருங்கள், அந்த நாள் வரைக்கும் 390 நோட் பண்ணலாம். புரியுதா? ஹர்தீப் சிங் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதோட ஒரு கிரிமினல் ட்ரையல் முடிஞ்சுட்டாங்க. 319 வந்து இந்த ட்ரையலுக்கு அப்புறமும் இன்னோவ் பண்ண முடியுமான ஒரு கேள்வி வருது. ஒரு
ட்ரையல் முடிய போகிற தருவாயில் கோர்ட் நினைக்குது அந்த கேஸில் ட்ரையல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 319 இன்வோக் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட தான் அது கான்ஸ்டியூஷன் பேச்சுக்கு போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் அக்யூட்டல் பிஃபோர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் 319 should have been exercised. In case of conviction na before the day on which the sentence is pronounced அது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டிங்ஷனை வந்து அந்த சுக்பால் சிங் காய்ரா கேஸில் சொல்கிறாங்க. 319ல் ஒரு அக்யூஸ்டை அவங்க கோர்ட்டில் இன்வோக் பண்ணிட்டாங்கன்னா he will not have the right of discharge. அவர் டிஸ்சார்ஜ் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். 319 ஒரு அக்யூஸ்ட் ஆட் பண்ணிட்டாங்க, அவருக்கு டிஸ்சார்ஜ் கிடைக்காது, டிஸ்சார்ஜ் கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒய்? ஒன்றுமே இல்லை. கிரிமினல்னா இட் இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ் அண்ட் லாஜிக். என்ன சொன்னேன்? 319 இன்வோக் பண்ணுறதுக்கு மோர் தென் பிரைமா ஃபேசி கேஸ் வேணும்னு சொன்னேன். ஒருத்தருக்கு மேலே மோர் தென் பிரைமா ஃபேசி கேஸ் இருந்தால் வெதர் ஹீ கேன் ஆஸ்க் ஃபார் டிஸ்சார்ஜ்? கேனாட் பி. பிரைமா ஃபேசி கேஸே இல்லைனா தான் அவர் டிஸ்சார்ஜ் கேட்க முடியும். 319 இன்வோக் பண்ணும்போது என்ன வேணும்னா மோர் தென் பிரைமா ஃபேசி கேஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங் அண்ட் கோஜென்ட் எவிடன்ஸ். இதெல்லாம் இருக்குன்னு நீதிமன்றம் ஒருத்தரை சேர்த்ததுக்கப்புறம் வெதர் தட் அக்யூஸ் கேன் ஆஸ்க் ஃபார் டிஸ்சார்ஜ், இட் டிஃபைஸ் லாஜிக். கரெக்டாக? இதுதான். ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸு. இது சம்மந்தமாக நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 319 திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து போயிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லீகல் மேக்ஸிம்ஸ் படிக்கிறீங்கல்ல, லீகல் மேக்ஸிம்ஸ், யாராவது ஒரு லீகல் மேக்ஸிம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது. சும்மா சொல்லுங்கள், நானே கற்றுக்கிட்டே இருக்க முடியுமா? ஜாலியாக பேசுங்க. வெரி குட். வேறு இ ஜஸ்டம் ஜெனரிஸ் அப்படி சொல்லணும், எஸ்ன்னு சொல்லக்கூடாது. இ ஜஸ்டம் ஜெனரிஸ் அது லீகல் மேக்ஸிம்ஸ் கிடையாது, லர்டின் டேர்ம் அது. லீகல் மேக்ஸிம்ஸ் வேறு. வேறு உபி ஜஸ் இபி ரெமடியம் வேறு. வெரி குட், சூப்பர். செக்ஷன் 81 வெரி குட். நான் ஒன்று சொல்கிறேன், டி மினிமஸ் நான் கியூரட் லெக்ஸ். என்னது? என்ன செக்ஷன் ரிலேட்டடாக இருக்குது? டி மினிமஸ் நான் கியூரட் லெக்ஸ். வெரி குட். என்ன செக்ஷன் சொல்லுது ஐபிசியில்? சீக்கிரம் சொல்லுங்கள். ப்ரைஸ் சீக்கிரம். 95 ஐபிசி. 95 ஐபிசியில் இந்த மாதிரிலாம் மேக்ஸிம்ஸை கொடுத்துட்டு விச் ரிலேட்ஸ் டு அப்படின்னு போட்டு ஒரு 3 செக்ஷன் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிம்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ மேக்ஸிம்ஸை பற்றி ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான தகவல் சொல்ல போகிறேன். இந்த லீகல் மேக்ஸிம்ஸோட ஸ்டாச்சுட்டரி ஃபோர்ஸ் என்ன, இதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, ஹவு ஃபார் இட் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் அ கேஸ் ஆர் வைல் டிசைடிங் தி கேஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன எவிடென்ஷியரி வேல்யூ இருக்குது? லீகல் மேக்ஸிம் ஒரு மேக்ஸிம் வச்சுக்கிட்டு கன்விக்ட் பண்ணிட முடியுமா ஒரு கிரிமினல் கேஸில்? ரெஸ் இப்சா லாக்குட்டர் என்ன சொல்லுது? எது? திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ். அதாவது ரெஸ் இப்சா லாக்குட்டர். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கிரிமினல் கேஸில் தட் இஸ் 304A கேஸ், அதாவது ரெஸ் இப்சா லாக்குட்டர், ஒரு கிரிமினல் கேஸில் இந்த மாதிரி மேக்ஸிமம் மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. சரியா? முடியாது. முடியாதா? முடியுமா? முடியாது. இந்த லீகல் மேக்ஸிம்ஸ்க்கு ஸ்டாச்சுட்டரி ஃபோர்ஸே கிடையாது. அப்புறம் ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு ரெண்டு சொல்கிறீங்கன்னு என்ன கேட்கலாம். தி லீகல் மேக்ஸிம்ஸ் can be used as a guiding factor. It has no statutory force at all. எழுதிக்கோங்க. Legal maxims can be used as a guiding factor to decide the issue, but it has no statutory force at all. இப்படின்னு எங்கே சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன விஷயத்தை ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் சொல்கிறாங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சாரா மேத்யூ versus cardiovascular disease. சாரா மேத்யூ versus cardiovascular disease.
இந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னோன்னே உங்களுக்குலாம் ஒன்று தோணணும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சிஆர்பிசியில் எந்த செக்ஷனை பற்றி பேசுது சொல்லுங்கள் பார்க்கலாம். சாரா மேத்யூ கேஸ், இது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு. சிஆர்பிசியில் ஒரு சாப்டரை பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட் பேசுது. வெரி குட். பீரியட் ஆஃப் லிமிட்டேஷனை பற்றி சொல்கிறாங்க. 467லேருந்து 473 சிஆர்பிசி வரைக்கும் உள்ள தி பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் டு டேக் காக்னிசன்ஸை பற்றி பேசுது சாரா மேத்யூ கேஸு. இந்த கேஸில் தான் இந்த லீகல் மேக்சிம்ஸோட ஸ்டாச்சுட்டரி ஃபோர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. இது எப்போ ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா, இந்த சாரா மேத்யூ கேஸு 2014 2 SCC பேஜ் நம்பர் 62. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் சொல்கிற தீர்ப்பெல்லாம் வேறு வழியே இல்லை, நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா இந்த வேர்டையாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இதுக்கு இதுதான் வரும் அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ்யூம் பண்ணுற அளவுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி வருது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெஸ் இப்சா லேக்குட்டரை ஏன் சொன்னேன்னா, ஒரு 304A கேஸில், ஒரு 304A தெரியுமா? 304Aன்னா என்ன? ஆக்சிடென்ட் டெத். அந்த வழக்கில் இந்த ரெஸ் இப்சா லேக்குட்டர் பிரின்சிபலை அப்ளை பண்ணி கன்விட் பண்ணிடுறாங்க. போய் பார்த்தோம், பார்க்கும்போது அந்த அடிபட்ட வண்டி டேமேஜாக இருந்துச்சு, மோதின வண்டியில் டேமேஜ் இருந்துச்சு. தி திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ் தெர் இஸ் அன் ஆக்சிடென்ட். ஸோ அக்யூஸ்ட் இஸ் லைபிள் டு பி கன்விக்டட் அண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. வெதர் திஸ் இஸ் ரைட், இதுதான் கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, எழுதிக்கோங்க, நஞ்சுண்டப்பா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. நஞ்சுண்டப்பா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, AR 2022, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2374. 2374. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தி ரெஸ் இப்சா லேக்குட்டர் பிரின்சிபல் டஸ் நாட் அப்ளை டு தி கிரிமினல் கேஸ். எழுதிக்கோங்க, தி ரெஸ் இப்சா லேக்குட்டர் மேக்ஸிம் ஆர் பிரின்சிபல் விச் டஸ் நாட் அப்ளை டு எ கிரிமினல் கேஸ். இதை எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, டாட்டில் பார்க்கலாம். டாட்ஸ், இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கு பாருங்கள், அதை சிவிலில் காம்பன்சேஷன் கேட்டு நம்ம MCOP சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வழக்கில் பார்க்கலாம். ஹவவர் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அப்ளிகபிள் டு தி கிரிமினல் கேஸ் இந்த மேக்ஸிம். சரியா? இந்த 304A இதை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி போயிடுறேன். ஒரு ரோட்டில் ஒரு கார் வேகமாக வரும்போது ஒரு நாய்க்குட்டி, அழகான நாய்க்குட்டி கிராஸ் பண்ணது, அந்த நாயை இந்த வண்டிக்கார் அடிச்சார், நாய் செத்துருது. இப்போ 279, 337, 304Aல இந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க. இது சரியா தப்பா? இன் வாட் வே தி டிரைவர் இஸ் லைபிள்? சும்மா ஒரு அகடமிக்காக கேட்குறேன். நாய்க்குட்டி வந்து ஒரு உயிர் தானே. இட் வாஸ் ஹிட் பை எ வெஹிக்கிள். தி வெரி மொமெண்ட் ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட் இட் டைஸ். Whether the driver is liable to be prosecuted? If so, under what provisions? If it is not, why? Rash negligence பண்ணலாம். வெரி குட், சூப்பர். அடுத்து ஐபிசி புக் வச்சுருக்கீங்களா? 279 படிங்க. அவங்க சொன்னாங்க ரேஷன் நெக்லிஜென்ட்னு. ரேஷன் நெக்லிஜென்ட்டை பற்றி பேசுறது 279. சரியா? யாராவது படிங்க. 2 வேர்டு அங்கே சொன்னாங்க அவங்க. ஹியூமன் லைஃப்னு சொன்னாங்க. ஹியூமன் லைஃப், அது ஹியூமனா? வேகமாக வந்திருக்காரு, என்டேஜர் டு ஹியூமன் லைஃப். அங்கே ஹியூமன் லைஃப் என்டேஜராக இருக்கா? அங்கே யாருமே அங்கே ஒரு ஹியூமன் இருந்ததை சொல்லலை. இப்போ அந்த நாய் கூடயே வந்து இன்னொருத்தர் வர்றாரு, அந்த நாய் அவருக்கு சொந்தக்காரர் வர்றாரு, வந்த இடத்துல நாயை அடிச்சிட்டாரு, அவர் தப்பிச்சிட்டாருன்னா யூ ஆர் ரைட். த ப்ராப்ளம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், சம்ஹவ் டிஃப்ரெண்ட். நாய் வந்து ஹியூமன் பீயிங்கில் வராது. அனிமல்னால் என்னென்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க ஐபிசியில். எடுங்க பார்ப்போம். செக்ஷன் 40 எடுங்க. 47 படிங்க. முடிஞ்சா? அவ்வளோதான். எனி கிரியேச்சர் அதர் தென் ஹியூமன் பீயிங். ஸோ அட் எனி ஸ்டெச் ஆஃப் இமேஜினேஷன்
அனிமல் would not come into the purview of human being. சரியா? நாயை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டா அதனால் 304A 279 இது போட முடியாது அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் கர்நாடகா ஹைகோர்ட்டில் 2023. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கேசஸை வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக கொடுக்கலாம், இது மாதிரி கேள்வி கேட்கலாம். 2023 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 874 பிரதா குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. சரியா? இதுதான் பாயிண்ட்டு. அடுத்த ஜட்ஜ்மெண்ட் போயிடலாம். 167 சிஆர்பிசி, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். இது எந்த சாப்டரில் இருக்குது? சிஆர்பிசியில் 167 சாப்டர் 12 இன்வெஸ்டிகேஷன்றதில் வந்துடுது. இந்த 167 பொறுத்தளவுக்கு இந்த மேண்டேட்ரி பெயில் சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேண்டேட்ரி பெயில், ஸ்டாச்சுட்டரி பெயில், டிஃபால்ட் பெயில், இப்படி ஒரு 3-4 டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. அது இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேண்டேட்ரி பெயில் சம்மந்தமாக பார்க்கும்போது எந்த நாள்லேருந்து டைம் கால்குலேட் பண்ணணும், ரிமாண்ட் ஆன டேட்டில் இருந்தால், அரெஸ்ட் ஆன டேட்டில் இருந்தால், ரிமாண்ட் ஆன டேட்டில் இருந்துன்னா ரிமாண்ட் டேட்டை சேர்க்கணுமா இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா, இப்படி ஒரு குழப்பங்கள். இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் தட் காம்ப்ளிகேஷன்ஸ் வாஸ் வேர் செட்டட் ரைட், இப்போ அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வெர்சஸ் கபில் வாத்வான். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வெர்சஸ் கபில் வாத்வான் 2023. இது லைவ்லாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, இன்னும் ஜேர்னலுக்கு வரவே இல்லை. நேற்று வரைக்கும் தேடிட்டேன், வரல. 2023 லைவ்லா, சுப்ரீம் கோர்ட் 249. இது வந்து ஒரு 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் உங்களுக்கு சிலபஸில் இருக்கா? மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் சிலபஸில் இருக்கா? இல்லை. ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் செக்ஷன் 9ஐயும் 10ஐயும் நம்ம பார்க்கணும். பொதுவாக அந்த 2 செக்ஷனையும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீடிங்ஸில் இப்போ ஒருவேளை லாஸ்ட் டேட் வந்து லீவாக இருக்குது கோர்ட்டு, இப்போ லாஸ்ட் டேட்டில் அந்த பர்டிகுலர் ஆக்ட் நம்ம பண்ண முடியலன்னா ஒரு டேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒரு டேட்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பொசிஷன் சொல்லுவாங்க செக்ஷன் 9லையும் 10லையும். இப்போ இந்த டிஃபால்ட் பெயிலை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் வந்து அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் வில் நாட் அப்ளை டு தி ஸ்டாச்சுட்டரி பெயில், வராது. இப்போ ரிமாண்ட் டேட் இருக்குல்ல, ரிமாண்ட் டேட்லேருந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ 10 வருஷத்துக்கு உள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள அஃபென்சஸ்க்கு 60 நாளில் சார்ஜ் ஷீட் போடணும். 10 வருஷத்துக்கு மேலே லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குற மாதிரி உள்ள அஃபென்சஸ்க்கு 90 டேஸில் சார்ஜ் ஷீட் போடணும். ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி அஃபென்சஸ் இன் ஐபிசி. Insofar as special act is concerned, there is separate provision. 180 days வரும். UAPA, NDPS ஆக்ட்லாம் 180 days வரும். ஐபிசி அஃபென்சஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். அந்த ஸ்பெஷல் ஆக்டை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட். சரியா? இதுதான் கான்செப்ட். இந்த 60 டேஸையும் 90 டேஸையும் கால்குலேட் பண்ணும்போது எந்த தேதியிலிருந்து we should reckon the dates, இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸில் தான் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிமாண்ட் தி டைம் ஷுட் பி கால்குலேட்டட்னு சொல்கிறாங்க. த டேஸ் ஷுட் பி கால்குலேட்டட். அப்போ ரிமாண்ட் டேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா இன்க்ளூட் பண்ணணுமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ரிமாண்ட் டேட்டை இன்க்ளூட் பண்ணணும், பிகாஸ் ஜென்ரல் கிளாஸ் இஸ் நாட் ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ த டேட் ஆஃப் ரிமாண்ட் ஃப்ரம் விச் தி டைம் இஸ் டு பி கால்குலேட்டட் 60 நாள் 90 நாள். இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு முன்னாடியேவும் நம்ம மதுரை பெஞ்சில் இந்த பொசிஷன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. முத்திருள் வெர்சஸ் ஸ்டேட், நோட் பண்ணிக்கோங்க. முத்திருள் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு 167 பொறுத்தளவுக்கு
உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ அவ்வளவு சந்தேகங்களுக்கும் ஆன்சர் பண்ண தீர்ப்பு இது. எப்போ மேண்டேட்ரி பெயில் போடுறது, மேண்டேட்ரி பெயிலில் கோர்ட் என்னெல்லாம் பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் இருந்துச்சு. இந்த முத்தூரில் வெர்சஸ் ஸ்டேட்டில் 2022 1 MWN கிரிமினல் பேஜ் 196. இப்போ இந்த டிஃபால்ட் பெயில் இருக்கு பாருங்கள், இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். மர்டர் கேஸாக இருக்கும். மர்டர் கேஸ் இஸ் ட்ரைபிள் பை செஷன்ஸ் ஜட்ஜ். 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடலைன்னா தி அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில் ஃபார் பெயில். வேர் த பெயில் பெட்டிஷன் ஹேஸ் டு பி ஃபைல்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். பட் அஃபென்ஸ் இஸ் ட்ரைபிள் பை, என்ன பியூட்டின்னு பார்த்தீங்களா? இதுதான் இதோட யூனிக்னஸ். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் நம்ம போய் இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் இஸ் நாட் ஃபைல் சோ ஃபார், தி அக்யூஸ்ட் இஸ் ஸ்டாச்சுட்டரிலி டு பி ரிலீஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும். என்ன சார் இந்த ட்ரைபிள் பை செஷன்ஸ்ன்றீங்க, இவர் விடலாமா அப்படின்றீங்கன்னா, மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் இருக்குல்ல, மர்டர் என்ன மாதிரி நேச்சரான இருக்கலாம், எவ்வளவு டயபாலிக்காக கூட இருக்கலாம், கிரேவாக இருக்கலாம். தட் ஷுட் நாட் பி லுக்ட் இன்டு பை தி மேஜிஸ்ட்ரேட் வைல் டிசைடிங் தி அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 167 கிளாஸ் 2. ரொம்ப சீரியஸான கிரைமாக இருக்குது, நான் விட மாட்டேன் அப்படின்னா சொல்ல முடியாது. It is mandatory and statutory on the part of the court to release the accused on bail if the prosecution or investigation agency failed to file the charge sheet within the days stipulated. சரியா? Merits of the case cannot be gone through. எழுதிக்கோங்க. Merits of the case cannot be gone through while deciding the default bail application. இந்த முத்தூரில் கேஸ் படிச்சிங்கன்னா இந்த ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் அப்ளை ஆகுதுன்னு சொல்லிடுவாங்க. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, இது வந்து இந்த NDPS கேஸை பொறுத்தளவுக்கு இது வந்திருக்கும். இந்த முத்தூரில் கேஸில், இந்த முத்தூரில் கேஸை நடத்துனது நான் தான். அதனால் இதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் வந்து எனக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டினா, ஒரு அட்வொகேட் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க சார், நான் 167 பெயில் போட்டேன், நான் பெயில் போட்ட அன்றைக்கி சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார் அப்படின்னாரு. நீங்கள் என்றைக்கு பெயில் போட்டிங்கன்னு கேட்டேன். 181ஆவது நாள் பெயில் போடுறார் அவர். காலையில் 10 மணிக்கு 10:30 மணிக்கு அவர் பெயில் பெட்டிஷன் கொடுக்குறாரு, 11 மணிக்கு சார்ஜ் ஷீட் வருது. இதுதான் சிச்சுவேஷன். சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் NDPS கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதை எடுத்து நான் ரிவிஷன் போகிறேன். ரிவிஷன் போகும்போது அதில் இந்த இஷ்யூ டிசைட் பண்ணுறாங்க. 181 நாள் முடிஞ்சிருச்சுன்னா தி வெரி மொமெண்ட் தி ரைட் ஆஃப் டிஃபால்ட் பெயில் அக்ரூஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி அக்யூஸ்ட். ஆஃப்டர் தட் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் டஸ் நாட் மேக் தி கோர்ட் டு ரிஜெக்ட் இட் அப்படின்னு அதை டிசைட் பண்ணுறாங்க. 180 டேஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இன்டிஃபீசிபிள் ரைட், எழுதிக்கோங்களேன், இன்டிஃபீசிபிள் ரைட் அக்யூஸ்டுக்கு வந்துடுது. மறுநாள் இல்லை அன்னைக்கே அக்யூஸ்டு பெயிலுக்கு அப்புறம் அவங்க சார்ஜ் ஷீட் போட்டால் கூட அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில் ஃபார் பெயில் அப்படின்னு இதை டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் அப்ளை ஆகாது, மெரிட்ஸ் ஆஃப் த கேஸை பார்க்கக்கூடாது. ஸோ இந்த கபில் வாத்வான் கேஸ் சொன்னேன் பாருங்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதில் சொன்ன இந்த ஜெனரல் கிளாஸ் ஆக்டை 2022லேயே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 167ல் இன்னும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா, பெயில் கொடுத்துருவாங்க. இப்போ 420 அஃபென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ அந்த மாதிரி அஃபென்சஸில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்க மாட்டாங்க. 420 கேஸில் வந்து மேக்ஸிமம் பீரியட் எவ்வளோ நாள், 60 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் பண்ணணும். 60 நாள் தானே, கரெக்டாக? சார்ஜ் ஷீட் போடலாட்டி பெயில் விட்ருவாங்க. அமௌண்ட் இன்வால்வ் ஆனது பார்த்தீங்கன்னா 50 கோடியாக இருக்கும். என்ன செஞ்சிருவார்னா, நீ ஒரு 10 கோடி டெபாசிட் பண்ணு அப்படின்னு பெயில் எழுதிடுவார். அப்படி பண்ணலாமா? அந்த மாதிரி டெபாசிட் பண்ண சொல்லலாமா? உங்கள் ஊர்லேருந்து போன கேஸு, நாகர்கோயிலேருந்து போன கேஸு, முத்தல் ராஜில் கொடுத்தீங்களா? வெரி குட். சரவணன் கேஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸு, நாகர்கோயிலேருந்து போன கேஸு.
வெரி குட். அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் told in clear terms, while granting statutory bail, the court should not impose onerous condition or the court should not direct the accused to deposit some amount. பண்ணவே கூடாதுட்டாங்க. வெறுமனே பெயில் ஒன்றும், வெறும் பாண்டு சூரிட்டியும் போட்டு போகணும். ஏன் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன சொன்னேன்னா, மெரிட்ஸை பார்க்கக்கூடாது. வாட் எவர் பி தி நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ், when the investigation has not completed its investigation beyond the statutory limit, the accused must be released on bail without putting any onerous conditions. சரியா? சரவணன் கேஸ் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த சரவணன் கேஸை ரெஃபர் பண்ணி மதுரை பெஞ்சில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அதை எழுதிக்கோங்க. அருண்குமார் வெர்சஸ் ஸ்டேட் 2021 1 SCC கிரிமினல். அந்த அவர் சொன்ன சரவணன் கேஸை சொல்கிறேன். 2021 1 SCC கிரிமினல் பேஜ் 141. இதுதான் அந்த சரவணன் கேஸு. நாகர்கோயிலேருந்து போன கேஸ், அது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 161 CRPC 161 CRPC யாராவது படிங்களேன். ஓரலிக்கு அப்புறம் படிங்க. ஓரலி வெரி குட். எனி பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி பர்சன்ற வேர்டு வெதர் இட் வில் இன்க்ளூட் அக்யூஸ்ட். அக்யூஸ்ட் அவங்க விசாரிக்கலாமா? 161 கிளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட் யார் வாங்குவா? மேஜிஸ்ட்ரேட்டா? யார் வாங்குவா? போலீஸ். எப்போ வாங்குவாங்க? இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டா. டூரிங் இன்வெஸ்டிகேஷன் 161 class 3 statement will be recorded from the person those who are acquainted with the facts of the case. இதில் இருந்தால் சொன்னாங்க எனி பர்சன். வெதர் எனி பர்சன், த டேர்ம் இன்க்ளூட் அக்யூஸ்ட். இது கேட்டாலும் கேட்டுருவாங்க உங்களுக்கு இந்த கேள்வியை. எனி பர்சன் இன்க்ளூட்ஸ் அக்யூஸ்ட் எழுதிக்கோங்க. எனி பர்சன் 161(3ல அக்யூஸ்டை கூட விசாரிச்சுக்கலாம். பிகாஸ் தட் டேர்ம் எனி பர்சன் would include accused. அப்படி எங்கே சார் சொல்லியிருக்கு? அது வெறும் எனி பர்சன் தானே இருக்குன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். நந்தினி சத்பதினு ஒரு கேஸில் 3 judges bench இப்போ சொல்லலை, 1978லேயே சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நந்தினி சத்பதி 1978 2 SCC பேஜ் நம்பர் 42. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த வியூவை ரீஇட்ரேட் பண்ணுறாங்க. தீபக் பாய் ஜெகதீஷ் சந்திரா எழுதிக்கோங்க. தீபக் பாய் ஜெகதீஷ் சந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இந்த வழக்கு பிரகாரம் அது மாதிரி சேர்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்யூஸ்டவும் எக்ஸாமின் பண்ணிக்கலான்றாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அதில் ஒரு முக்கியமான தீர்ப்பு. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கேஸ் யாராவது ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? இங்கே யார் ஃபைல் பண்ணியிருக்கீங்க? சும்மா கை தூக்குங்க. நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? வெரி குட். அவர் நம்ம நண்பர் ஃபைல் பண்ணியிருக்காராம். டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் அது யார் தருவா? சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஆர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சாரி, அவங்க கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், இன் அதர் வேர்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும்னு எங்கே சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 12ல். செக்ஷன் 12ல் domestic incident report should have been given by the protection officer, in other words the authorized officer கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. whether it is mandatory, mandatoryயா இல்லையா? யார் இல்லைன்னு சொன்னீங்க? புக் வச்சுருக்கீங்களா? இப்போ நெட்டில் ஆன் பண்ணி கூகுளில் எடுத்து செக்ஷன் 12 படிங்க. இல்லைன்னு சொன்னவங்க வேறு யாரும் சொன்னாலும் படிக்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டக்குன்னு எடுங்க செல்லில். 12 படிங்க. டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை பற்றி
வேறு அது எனக்கு சரியாக படல. நீங்கள் நல்லா படிங்க. ஷேல்னு வரணும்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல. ஓகே, வேணாம், நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 12 பிரகாரம் அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் வேணுன்றாங்க. அது ஷேல் கிளாஸில் இருக்கும். அப்படி ஷேல் கிளாஸில் இருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. இட் இஸ் நாட் மேண்டேட்ரி டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் given by the aggrieved woman under domestic violence act. இதை சொன்ன ஜட்ஜ்மெண்ட் பிரபா தியாகி வெர்சஸ் கமலேஷ் தேவி 2022 3 SEC கிரிமினல் பேஜ் 1. பிரபா தியாகி வெர்சஸ் கமலேஷ் தேவி. இந்த ஆக்ட் பிரகாரம் இன்னொரு சின்ன ஒரு கான்செப்ட் எவால்வ் ஆகிருக்கு. இது உமனுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை ஒரு சைல்டு, ஒரு ஃபாஸ்டர் சைல்டுன்னு சொல்லுவாங்க, அடாப்டட் சைல்டு எடுத்து நம்ம வளர்க்குறோம். அந்த குழந்தைய நம்ம வீட்டை விட்டு துரத்தி விட்டால் கூட அந்த குழந்தை கேன் ஆஸ்க் ஃபார் ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட் அண்டர் செக்ஷன் 17 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்டர் சைல்டு கேர்ள் சைல்டாக இருக்கணும். ஃபாஸ்டர் சைல்டு ஆர் அடாப்டட் சைல்டு அவங்களுக்கும் இந்த ஆக்ட் அப்ளை ஆகும்னு இந்த 17 சொன்ன விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் அந்த 65Bக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 65Bக்கு 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் பண்டிட் ராவ் வெர்சஸ் கைலாஷ் கோட்கர்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அது பிரகாரம் என்ன செய்யணும்? 65Bயில் செகண்டரி எவிடன்ஸாக இருந்தால் சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். ப்ரைமரியாக ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்ன கேட்ஜெட்டில் அது இருக்கோ அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டா தேவையில்லை. அதுலேருந்து காப்பியாகி வந்துச்சுன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் மேண்டேட்ரின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் தட் எவிடன்ஸ் வில் நாட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். இதோட கிளாஸை முடிச்சுக்கிறேன். நன்றி.